Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Part A, that is Indian Writing in English, and we are discussing Sujata Bhatt's Different History, which was published in 1988. What is the theme of this poem? The poem discusses colonial legacy and the problem that Indian languages face with. What is the legacy? What are the things that are left behind by colonization? What are the positives? What are the negatives? The negative the linguistic problem, how the oppressor's tongue is taking away the identity of the Indian people and the Indian languages. It deals with cultural conflict and hybridity. அப்படின்னா கலாச்சாரங்களுக்கு இடையேதான ஒரு விரிசல், ஒரு பிளவு, பிணக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. அதே நேரத்துல ஹவு தேர் இஸ் அ ஹைபிரிடிட்டி. ஹைபிரிடிட்டினா கலப்பினம் எவ்வாறு உருவானது அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா நம்ம போயத்துல ஹவு பேன் கேம் டு இந்தியா. பேன் இஸ் அ கிரீக் காட். அந்த கிரீக் காட் ஹவு ஹி கேம் டு இந்தியா அண்ட் ஹவு ஹி ஹேட் அன் இன்டராக்ஷன் வித் த இந்தியன் காட்ஸ் அண்ட் காடஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மிங்லிங் ஆஃப் கல்ச்சரை பத்தி இந்த போயத்துல பேசி இருக்கிறாங்க. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Apart from this, we also speak about this particular poem also speaks about language as identity and language as one that offers resistance. நாம் பேசக்கூடிய மொழி நமக்கான அடையாளம். நாம் தமிழ் மொழி பேசுறோமா, தமிழர்கள் என்ற ஒரு அடையாளம். இப்ப மலையாளம் இருக்குன்னா கேரளைட்ஸ் மலையாளம் பேசுறாங்கன்னா மலையாளம் என்பது ஒரு அடையாளம். இப்ப நம்ம ஊனுக்கலிங்கோ அப்படின்னு உங்களுக்கு நல்லா பேச தெரியும். நான் சும்மா ஏதோ சொல்றேன். அப்போ நீங்க கொஞ்சம் மலையாளிஸோட பேசியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்லாங் அந்த மலையாளிஸுடைய அந்த ஒரு டங் வந்துடும். அப்ப இங்க இருக்க மக்கள் கேட்பாங்க, ஓ நீங்க மலையாளமோ அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் தமிழ் அப்படிங்கும் போது there is a beautiful hybridity. That's a beautiful intermingling. இதுலயே தமிழ்லயே 1008 ஸ்லாங் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு. நீங்க எந்த ஸ்லாங்கோட அதிகமா பழகுறீங்களோ அந்த ஸ்லாங் உங்களுக்கு ஒட்டிக்கும். அப்ப நீங்க அந்த ஏரியால இருந்து வரக்கூடியவங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு அர்த்தம், you have assimilated certain elements from that particular slang. ஓகே, அந்த மாதிரி விஷயம் இருக்கு. அதே நேரத்துல every language tries to resist being assimilated. அப்படியே இன்னொரு டாமினன்ட் லாங்குவேஜ் நம்மள என்ன பண்ணுது, அப்படியே ஊறிந்து தன்னகத்தை இழுக்க முயற்சி பண்ணுது. ஆனா ஒவ்வொரு மொழியும் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் ட்ரைங் டு ரெசிஸ்ட். ஒரு புல் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து விலகி வர்றதுக்கு ஒரு முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, the indigenous cultures and indigenous languages, it continues to live amidst colonization. ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு மொழி சார்ந்த இயல்கள் எல்லாமே அழிந்து போகாமல் வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. திஸ் வாழ முயற்சி செய்யறது அப்படிங்கிறதே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். எல்லாரும் மும்மொழி கொள்கை அடாப்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது ஒரு சில மாநிலங்கள் மட்டும் நாங்க தான், எங்களுக்கு ரெண்டே நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு, நான் ஏன் நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எதிர்ப்பு. அதே நேரத்தில் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் நாட் டு ஃபால் இன் லைன். நம்ம அதுல when we try to fall in line, we are losing our identity. நம்மளது அடையாளத்தை நாம் இழந்து விழுகிறோம். நம்மளது அடையாளத்தை மீட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த ஆத்தர் இந்த போயம் மூலியமா சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே டெக்ஸ்டுக்குள்ள போயிருமா டீச்சர்ஸ்? Are you there? Great Pan is not dead. He simply emigrated to India. பாருங்க, ரொம்ப அப்படியே பேச்சு வழக்கிலே இருக்கு பாருங்க. இதனாலதான் இதை ஃப்ரீ வேர்ஸ் போயம்னு சொல்றோம். கிரேட் பேன். Who is Great Pan அப்படின்னு சொன்னீங்கன்னா, Great Pan is a reference to the Greek god of nature. Who is Pan? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஆன்சர் சொன்னீங்கன்னா டக்குன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். Greek god of nature. ஓகே, அப்படியே உள்ள போட்டுருவோம். Pan is the Greek god of nature.
அண்ட் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இறந்து போகவில்லை. எங்க வந்துட்டாராம்? he has migrated to India. அவர் இந்தியாவுக்கு என்ன பண்ணிட்டாரு? மைக்ரேட் ஆகி வந்துட்டாரு. எமிகிரேட்டட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எமிகிரேட்? மைக்ரேட்னா தெரியும், டெம்பரரியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. எமிகிரேட்னா கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே அந்த நாட்டில இருந்து எல்லாத்தையும் உதறி விட்டு இன்னொரு நாட்டிற்கு குடியேறுவது பெர்மனண்டா. அப்ப பான் என்ற அந்த கிரேக்க கடவுள் இயற்கைக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடிய கடவுள் என்ன பண்றாரு? அவர் இறந்து போகவில்லை. ஏன் அப்படின்னா அந்த கலாச்சாரம் அழிந்து போகவில்லை. அப்படிதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சிம்பாலிக்கலி, மெட்டபாரிக்கலி இட் இஸ் ஸ்டேட்டட் கிரீக் கல்ச்சர் இஸ் டெட் அப்படின்னா இல்ல, கிரீக் கல்ச்சர் இஸ் நாட் டெட். கிரீக் கல்ச்சர் அண்ட் what is இந்தியன் கல்ச்சர், தே ஆர் ஏன்ஷியன் கல்ச்சர்ஸ். அந்த கிரேக்க கடவுள், இயற்கை கடவுள் என்ன பண்ணிருக்காரு? சிம்பிளி எமிகிரேட்டிவ் டு இந்தியா. ஒரு போஸ்ட் கொலோனியல் டேர்ம் இங்க பயன்படுத்தி இருக்காங்க, எமிகிரேஷன். நாடு கடந்து புலம் பெயர்ந்து வாழ்தல். கம்ப்ளீட்டா அந்த நாட்டினுடைய சிட்டிசனா மாறிட்டாரு. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப ரெண்டு கல்ச்சர் ஒன்றாக பிணைந்து விட்டது. இந்தியன் கல்ச்சரும் கிரேக் கல்ச்சரும் ஒன்று. ஒரே போல ஒத்த மைண்ட் உடைய கல்ச்சர்ஸ், ஒரே மாதிரி வாழ்வியல் கூறுகள் உள்ள கல்ச்சர்ஸ். ரெண்டுமே வந்து இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அதனால ரெண்டும் ஒன்றாக, இரண்டும் ஒன்றாக ஒன்று சேர்ந்தது. ஒன்று மசையாமல் நின்று போனது அப்படின்னு ஒரு படத்துல பாட்டு எழுதுனாங்க. அப்பயே ஒரு பெரிய செட்டெல்லாம் போட்டு அந்த ஒரு பாட்டு எடுத்தாங்க. அந்த மாதிரி அப்ப கடவுளர்கள் இணைந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். பிணைந்து ஒரே குடும்பமாக வாழ தொடங்கி விட்டார்கள். we have become a global culture அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா டீச்சர்ஸ்? அப்ப அங்க ஒரு அல்யூஷன் இருக்கு. கிரேட் பான் அப்படிங்கிறது இட்ஸ் an allusion. is the idea clear? The author begins the poem with a allusion to the great Greek god Pan. Figures of speech புரிஞ்சுச்சா? அப்ப ஓப்பனிங்ல நமக்கு என்ன சொல்றாரு? அந்த கிரீக் காட் வந்து இறந்து போல, அவர் என்ன பண்ணிட்டாரு? எஸ் எமிகிரேட்டட், நாடு கடந்து இந்த இடத்துல குடியேற ஆரம்பித்து விட்டார். அப்ப இந்திய நாடு எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு அடுத்த ஒரு 5 லைன்ல சொல்றார். ஹியர் அப்படிங்கும் போது வாட் இஸ் த பிளேஸ் தட் இஸ் மென்ஷன் ஹியர்? இந்தியா. இன் இந்தியா. அப்ப ஹியர் அப்படிங்கிற இடத்துல நம்ம இன் இந்தியான்னு போட்டுருவோமே. இன் இந்தியா, what is happening in India? The gods are roaming freely. அவங்களுக்கு ஃப்ரீடத்துக்கான இடம் இருக்கிறது, சுதந்திரமாக சுத்தி திரிய முடிகிறது. ஆனால் அவங்க எப்படி சுத்தி திரியறாங்களா? They are roaming freely disguised as snakes or monkey or even tree. Everything is sacred here. Pan அப்படின்னா what is the meaning of the word pan? Meaning of the word pan. What is the meaning, teachers? Pan அப்படின்னா எவ்ரிவேர்னு ஒரு மீனிங் இருக்கு. What is the meaning of the word pan? Everywhere. Everywhere. Okay, everywhere அப்படின்னா அப்ப டிவைன் அப்படிங்கிறது it is everywhere. Okay, it is everywhere. அப்போ இங்கே கடவுளர்களை நாம் எதில் பார்க்கிறோம் அப்படின்னா, பார்ப்பது அனைத்துமே கடவுள். அந்த மாதிரி ஒரு ரிச் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிற நாடு தான் இந்தியா. அப்ப நாம் பாம்புகளை கடவுளர்களாக பார்க்கிறோம், மங்கிய கடவுளாக பார்க்கிறோம், ஒவ்வொரு மரத்தையுமே நாம் புனிதமாக கருதுகிறோம். Okay, and it is a sin to be rude to a book. ஈவன் புத்தகத்தை நம்ம பெருசா கொண்டாடுறோம். புத்தகம் ஏன் பெருசா இங்க இந்தியன் சாயில கொண்டாடுறோம் சொல்லுங்க? புத்தகம் வந்து ஒரு கடவுளுடைய அடையாளம். என்ன கடவுள்? Who is the god of books? Goddess of book யாரு? Goddess of knowledge? Saraswati. Goddess of knowledge in Hinduism is Saraswati.
ஏன் த காடஸ் ஆஃப் நாலேஜ் இஸ் சரஸ்வதி. அப்ப புத்தகத்தை நீங்க தெரியாம கால் பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? கண்ணுல ஒத்திக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிதானே? இப்படிதான் இந்தியால எவ்ரிதிங் இஸ் ஆக்சுவலி மேட் டிவைன். அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவலா பார்க்க பழகி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஆத்தர் வந்து ரொம்ப பெருசா சொல்றாரு. ஓகே, அடுத்தது அப்படியே சிம்பிளா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இட் இஸ் a sin to show a book aside with your foot. show asideனா கால்ல அந்த புத்தகத்தை உதைக்க கூடாது. பெரிய பாவம் பண்ணிட்டடா, கால்ல உதைக்க கூடாது, தொட்டு கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்ப தொட்டு கும்பிட்டுற அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே டிவைனா பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர் தான் என்ன கல்ச்சர்? இந்தியன் கல்ச்சர். A sin to slam book down hard on a table. தூக்கி அப்படி புக்கை போடவும் கூடாது, பயபக்தியோட கண்ணுல ஒத்திட்டு அப்படி எடுத்து வைக்கணும். இது ஒரு காலத்துல எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இல்ல இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல. நாலேஜ் எது மூலியமா நமக்கு நாலேஜ் வருதோ அதை எல்லாத்தையும் நம்ம கடவுளாக மதிக்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு அது பேப்பர் தானே, தூக்கி போடு, வேற என்ன அப்படின்னு தூக்கி போடுற ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. யூட்டிலிட்டேரியன் கான்செப்ட். அப்ப நம்ம அதை வெறும் பேப்பரா பாக்குறோம். அதை தாண்டி அதுல சரஸ்வதி குடியிருக்கிறா அப்படிங்கிற அந்த டிவைன் பிலீஃப நம்ம கிட்ட இல்லாம போச்சு. ஆனா இவங்க எழுதும் போது அந்த மைண்ட் செட்டோட தான் எழுதுறாங்க. A sin to toss one carelessly across a room. புத்தகத்தை அப்படி தூக்கி எல்லாம் போடக்கூடாது. You must learn to turn the pages gently without disturbing Saraswati. அந்த சரஸ்வதி என்ற அந்த இந்து மத தெய்வம், அந்த அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வம் எதுல குடியிருக்காங்க? புத்தகத்தில் குடியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை. நம்ம அறிவுக்கு தேவையான அந்த பைய, புத்தகம், பேனா, ஸ்லேட்டு எல்லாத்தையும் வச்சு பூஜை போடுற ஒரு கல்ச்சர். என்ன கல்ச்சர்? இந்தியன் கல்ச்சர். அப்ப இந்த ரிச் இந்தியன் கல்ச்சரை பார்த்து பேன் என்ன பண்ணிட்டான்? இங்க வந்து இங்க இருக்க கடவுளோட மிங்கிள் ஆயிட்டான். அப்ப we should turn the pages gently without disturbing Saraswati, without offending the tree from whose wood the paper was made. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டிஃபாரஸ்டேஷன்ல ஃபுல்லா இறங்கிட்டோம். in the name of modernization, in the name of developing highways. எவ்வளவு மரங்கள், அந்த அளவுக்கு மரங்களை நம்ம கவர்மெண்ட் சொல்லுது மரங்கள் நடணும் அப்படின்ட்டு. இந்த ஹைவேஸ் போட்டாங்களா, 4 ways 6 ways 8 ways, அதை ஒட்டி மரங்கள் நட்டாங்களே, தண்ணி ஊத்துனாங்களா அப்படின்னு சாதாரண மனுஷன் கேள்வி கேட்கிறாங்க. வயசானவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஹைவேஸ்ல அவ்வளவு புளிய மரம், புளிய மரத்தை வெட்டிங்களே, அதை ஒட்டி புளிய மரம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி வளர்த்து எடுத்தீங்களா அப்படின்னு பெரியவர் ஒருத்தர் கேட்டாரு. அப்ப நம்ம அந்த மாதிரி இல்லாம ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா மாறி போயிட்டோம். இந்த போயம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். Now coming to the second part of the poem. ரொம்ப சிம்பிளான போயம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்தியாவுடைய ஐடென்டிட்டி என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லிட்டாங்க சுஜாதா பாட். புரியுதா டீச்சர்ஸ்? இன்னைக்கு வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு எதுக்கு ஓடிடுறாங்க அப்படின்னா, because they are fed up with materialism and they want solace in spirituality. இந்த ஆன்மீகத்துக்காக தான், இந்த கல்ச்சரல் ரிச்னஸ்க்காக தான், இந்த எக்ஸாட்டிக் பியூட்டினா இந்தியா விட பல இடங்கள் எக்ஸாட்டிக் பியூட்டி இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்பிரிச்சுவலைஸ்டு எக்ஸாட்டிக் பியூட்டி இந்தியால மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்பப்படுகிறது. அதனாலதான் மக்கள் எல்லாருமே இங்க வர்றாங்க. இந்த ஆன்மீகம் கலந்த மண்ணுல தங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு இங்கேயே நிறைய பேர் குடியேறியிருக்காங்க. That is first part. The second part வந்து which language has not been the oppressor's tongue அப்படின்னு ஒரு rhetorical question கேட்குறாங்க. நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை மட்டும் ஒப்ரஸார் டங்குன்னு ஒதுங்குறீங்களே, ஏதாவது ஒரு டங் வந்து ஒப்ரஸார் டங்கா இல்லாம இருந்ததா? ஒரு காலகட்டத்துல ஒரு டங் வந்து இன்னொரு டங்கை வந்து ஒப்ரஸ் பண்ணதான் பண்ணியிருக்கு. there is a linguistic conflict. எந்த லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டாமினன்ட் ஆகுதோ இன்னொரு லாங்குவேஜ் அது ஒப்ரஸ் பண்ணத்தான் செய்யும். எது டாமினண்டா வருதோ, யார் வந்து எந்த அரசியல்வாதி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரோ அவர் சார்ந்த மொழி வந்து தான் ப்ராமினன்ட் ஆகும், மற்ற மொழி எல்லாம் கீழே தான் போகும். அப்படி ஆட்சி மொழியாக அந்த ஆட்சியாளர் எந்த மொழியை பேசுகிறாரோ அந்த மொழி மற்ற மொழியை எல்லாரையுமே அடக்கி ஆளத்தான் செய்யும். அதனால எந்த லாங்குவேஜையும் நீங்க
குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின் போட்டிருக்காங்க. அடுத்தது, விச் லாங்குவேஜ் ட்ரூலி மென்ட் டு மர்டர் சம்ஒன்? ஏதாவது லாங்குவேஜ் யாரையாவது மர்டர் பண்ணுமா சார் அப்படின்னு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க. லாங்குவேஜ் யாரையும் மர்டர் பண்ணாது. அந்த லாங்குவேஜ் பேசுற நம்ம தான் என்ன பண்றோம், மற்றவங்களை ஒப்ரஸ் பண்றோம், மற்றவங்களை அடக்கி ஆள நினைக்கிறோம். மனிதர்கள் தான் தப்பு செய்வார்கள், மொழி தப்பு செய்யாது. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? Did you understand that, teachers? மொழி பேசுறவங்க என்ன பண்றாங்க, தப்பு பண்றாங்க. ஆனா மொழி வந்து எப்பொழுதுமே தப்பு செய்வதில்லை. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? எஸ் சார். ஓகே, அடுத்தது பாருங்க, ரொம்ப அழகா என்ன சொல்லியிருக்காங்க. என்ன என்ன லைன் இருக்கு அடுத்த லைன்? What is the next line? Okay, language killing other language. Okay, it is called linguicide. Okay, killing others in the name of language. அது என்னன்னு பேர் சொல்றோம்? It is called linguicide. Matricide அப்படிங்கிற மாதிரி CIDE, சைடுனா killing. அப்ப இங்க linguicide அப்படின்னு கேட்டீங்கன்னா the erasure of native language by another language, that is called linguicide. அப்ப இது எல்லாம் வந்து பண்ணுதா? which language has not been oppressor's tongue? அடுத்தது, which language truly meant to murder someone? Okay, and how does it happen? அப்ப ஒரு மொழி இன்னொரு மொழியை எப்படி சார் நொறுக்குது? that after the torture, after the soul has been cropped with a long scythe swooping out. Scythe அப்படின்னா it's a weapon. Okay, of the conqueror's face, the unborn grandchildren grow to love that strange language. Strange language. இந்த strange language அப்படிங்கிறது எதனா ஒன்றும் இல்லை, ஒரு ஒப்ரஸர்ஸ் உடைய டங் என்னவெல்லாம் பண்ணும். ஒரு நாடு வந்து அடிமைப்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த அடிமைப்படுத்தக்கூடிய அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மொழியியல் கூறுகள், வாழ்வியல் சிந்தனைகள், கலாச்சார பண்பாட்டு முறைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காலனைஸ்டு பீப்புள் கிட்ட புகுத்துறாங்க. ஏன்னா அப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணல, என்ன பண்றாங்க, they physically torture us. Physical torture followed by spiritual torture. பிசிக்கலா டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிலிஜனை நமக்கு புகுத்துவாங்க. Is the information clear, teachers? They force their tongue into us. Is the idea clear? But at the last என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, people will initially fight against the oppressors, but after independence, the grandchildren of the freedom fighters, sometime they grow to love that strange tongue. கால அடைவில் அந்த ஒப்ரஸாருடைய டங்கை வந்து நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கடந்த வரலாறு எல்லாம் மறந்துருவோம். புதுசா இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே புதுசா லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. Is the information clear? It's a very, very simple poem. I think this is what is the poem. எனக்கு கிடைச்ச poem இதுதான். ஓகே, அந்த போயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? Now we'll get into the literary devices which are present in the poem. அப்படியே உள்ள போயிடலாமா டீச்சர்ஸ்? Shall we start a new recording? இதை ஸ்டாப் பண்ணிடுவோம்.